என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பஞ்சமி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னால் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஒன்று இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இதற்கு முழுக்க முழுக்க காரணமாக உன் தாயானவள் இந்த வராகி இருப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கைக்கு ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்காது. நீ என்ன விரும்புகிறாயோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகி உனக்காக துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதனை எல்லாமும் நீ சற்று ஆழமாக சிந்தித்து பார். இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உன் கண் முன்னால் தெரிய வரும். என் குழந்தையே, ஒரு வாரத்தினுடைய முதலாவது நாள் இந்த திங்கள் கிழமையின் விடியல் ஆரம்பிக்கும் நேரமே உன் தாயானவள் உன் கண்ணில் நான் படுகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூட்சமத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி ஒரு விஷயத்தை நடத்திவிட வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் குழந்தைக்கு தருகின்ற உச்சகட்ட ஒரு அன்பு, இந்த தாயினுடைய நம்பிக்கையால் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்று கொடுக்கும். இந்த வராகி எனக்கு நாம் நினைத்ததும் இந்த வாழ்க்கையும் நமக்கு எத்தனை சரியானது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வராகி உன் வாழ்க்கையில் நின்றிருப்பதை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய். உனக்காகவே நான் வந்திருக்கிறேன் என்பதனையும் என் பிள்ளை தெரிந்து கொண்டு வாழும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் உனக்கான ஒரு நல்ல தருணத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் நீ அறிகிறாயோ இல்லையோ, உன் தாயானவள் நான் அறிவேன். உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கக்கூடிய உண்மைகளை நான் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்கிறேன். எந்த நிலையிலும் அம்மா உனக்கு ஒரு நல்வார்த்தையை கொடுக்கிறேன் என்றால் இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நம்பு. இந்த தெய்வம் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு சரி செய்து கொடுக்க நான் வரக்கூடிய இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு சந்தோஷம் துணை இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னுடைய மாற்றங்களுக்காகவும் உன்னுடைய நல்லதொரு திருப்பங்களுக்காகவும் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களுமே என் பிள்ளைக்கு புரிய தொடங்கிவிட்டது. இந்த வாழ்க்கையை என்னவென்று என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை விட்டு இல்லாததாக மாறி செல்லும் நேரமும் உனக்கு நெருங்கி வந்து விட்டது. வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கால நேரம் இனி உனக்கான வெற்றியும் உன்னை தொடர வேண்டும் அல்லவா? உனக்கான தேவைகளும் உன்னை வந்து சேர வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் உனக்கு புரிய வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு பல நல்ல புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் உனக்கு என்ன நடக்க இருக்கிறதோ அந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பத்தான் வேண்டும். இந்த வராகியினுடைய புரிதல்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை
நம்பிக்கையோடு மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் ஒருவருக்கு எப்பொழுதும் சரியானதாக மாறும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு ஓட்டமெடுத்து விடும். உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா நேரமும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் தெய்வம் ஒன்று நம்மை தேடி வருகிறது என்ற ஒரு விஷயம் போதாதா? என் பிள்ளையினுடைய மனது நிம்மதி அடைவதற்கு, என் பிள்ளையினுடைய மனதில் சந்தோஷம் இருப்பதற்கு, இனி என்ன நடந்தாலும் சரி நீயாக நின்று உனக்கான விருப்பங்களை கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி நான் உன்னோடு பயணிக்கும் இந்த காலங்கள் முழுக்க உனக்கான தேவைகள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தொடர்வதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நமக்கு நம் தெய்வம்தான் துணை என்பது உனக்கு புரிய வந்து விட்டது என்றால் அது போதும். வேறு யாரிடமும் என் பிள்ளை இனிமேல் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமோ அல்லது அவர்கள் செய்வார்களா என்று அவர்கள் வாயை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமோ ஒருபொழுதும் உனக்கு ஏற்படாது. இதுவரையிலும் நீ சந்தித்தது இனி உன்னை வெகுவாக இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறது என்பதனையும் நீ மறக்காதே. நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பது உன்னுடைய உறுதியான சிந்தனையாக இருக்க வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பது உன்னுடைய உறுதியான மனநிலையாக இருக்க வேண்டும். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு சரியான தீர்வுகளும் நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவுமே இல்லை என்ற பொழுதிலும் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். எதுவுமே இல்லை என்ற பொழுதிலும் இந்த வாழ்க்கை நமக்கான ஒரு சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணத்தோடு எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்க வேண்டும். காரணத்தோடு எல்லாமுமே நீ தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வருவதற்கு இதுதான் காரணம். என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என் குழந்தை விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகிறது. எப்பொழுதும் போல என் குழந்தை தான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நீ அடைய போகிற. இதுவரையிலும் உனக்குள் இருந்த சிந்தனைகள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மெருகேற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உன்னை வெகுவாக கொண்டு வந்து சேர்க்கும். வெகுவாக உன்னை என்னவென்று நிலை புரிய வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருப்பது போல உனக்கு எந்த நாளும் சந்தோஷம் என்பது உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி இந்த வராகி உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க இனி புரிந்து கொள். முடியாதது என்று இந்த வாழ்க்கையில் நீ சொன்ன காரியங்கள் எல்லாமும் இப்பொழுது சரியாகவே முடிந்து கொண்டிருக்கிறது. நீ எண்ணியதை விட உனக்கு மேலும் சிறப்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பல விஷயங்களை நாம் யோசிக்கிறோம். இது நடக்குமா நடக்காதா என்று கூட நாம் சிந்திக்கிறோம். ஆனால் அது நடக்கும் பொழுது, இந்த வாழ்க்கை அதை நமக்கு உறுதியாக கொடுக்கும் பொழுது, அந்த நேரம் நம்முடைய மனது முழுமையான சில விஷயங்களை எண்ணி பெருமைப்படுகிறது. எதுவுமே செய்து முடித்த பிறகுதான் உன்னை நினைத்து நீ பெருமைப்படுகிற. உன் அம்மா நான் சொல்கின்றேன், எந்த ஒரு காரியமானாலும் உன்னால் முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நீ இந்த விஷயத்தை செய்து முடிப்பாய் என்பது என்னுடைய நம்பிக்கை. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ உன் மீது நம்பிக்கை இல்லாமல் நடப்பது எப்பொழுதுமே ஒரு வீணான விஷயம். உன் மீது நீ நம்பிக்கை கொண்டிருந்தாயானால் இந்த தாய் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு என்றோ புரிந்திருக்கும்.
இந்த வாழ்க்கையை உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமும் சரியாகவே எடுத்துச் சொல்லி இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் முன்னால் நான் எப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருப்பேன். நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த தாயின் பார்வை உன் மீது விழுந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் நான் எடுத்த முடிவில் நான் மாறப்போவதில்லை. என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்று நான் எடுத்திருக்கின்ற இந்த முடிவில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. அதனால் நான் உனக்காக சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க புரிந்து கொள். உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள். நல்லது வேண்டி எப்பொழுதும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ சரியாக இனிமேல் இந்த வாழ்க்கையை கடந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. சரியாக ஒவ்வொரு நேரங்களையும் நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதுதான் உண்மை. உன்னை தொடரும் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் இனி உன்னை மேன்மைப்படுத்துவதை என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. அம்மா இந்த பஞ்சமி நாளில் உன்னை தேடி வருவதும் உனக்கான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க எண்ணுவதும் முழுக்க முழுக்க உன்னுடைய சந்தோஷத்தை சார்ந்தது. முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை அது உறுதிப்படுத்துவது. இனிமேலும் எதற்கும் என் குழந்தை நீ புலம்ப வேண்டாம். எதற்கும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். இது நாள் வரையிலும் உனக்குள் தோன்றிய ஒவ்வொரு எண்ணங்களும் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உன்னை அது சரி செய்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் வேறென்ன இருக்கிறது? உன் தாயின் அன்பு உனக்கு கொடுக்காத ஒன்றை இந்த வாழ்க்கை வேறு எதையும் கொடுக்கப் போவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் அம்மா உன்னோடு தான் இருக்கிறாள் என்பதனை தாண்டி பஞ்சமி நாளில் நிச்சயமாக உன்னோடு தான் பயணிக்கிறாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகி உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ பெறாமல் செல்லக்கூடாதல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் ஆசைப்படுகின்ற நேரங்கள், நாம் விரும்புகின்ற எண்ணங்கள் என்று ஒவ்வொன்றும் நம்மை தொடரும் பொழுது இவை எல்லாமும் உன்னை தேடி வந்து இனிமேல் நிச்சயமாக வாழ்த்தும். உனக்கு சரியான விஷயங்கள் நடக்கிறது என்பதனை இந்த வாழ்க்கை தெளிவுபடுத்தி கொடுக்கும். எந்த இடத்திலும் என் பிள்ளையின் மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை காயப்படுத்தாமலும் உன்னை வேதனைப்படுத்தாமலும் நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் முதல் என் பிள்ளை தான் எண்ணிய எண்ணங்களும் தான் விரும்பிய விஷயங்களும் தனக்காக மாறப்போகின்ற அந்த சந்தோஷமான நேரத்தை நீ எதிர்கொண்டு நம்பிக்கையோடு வாழப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். எதையெல்லாமும் நீ எதிர்பார்த்து நிற்கிறாயோ அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். பஞ்சமி தாயின் வாக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி கொடுக்கப் போகிறது என்ற உண்மையை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கான துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை வழிநடத்த போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் என் பிள்ளைக்கான தேவைகளை நான் உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம், இந்த வராகி உன்னுடைய அன்பிற்கு அடிபணிந்து வருகிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அன்பான பல விஷயங்களை நீயும் இந்த வாழ்க்கையில் உன் தெய்வம் எனக்காக நடத்தத்தான் செய்கிறாயல்லவா? இந்த வராகியின் முன்னால் நின்று இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு லட்சியத்தையும் நீ சரியாக அடையத்தான் செய்கிறாய். அம்மா அதை இல்லை என்று மறுக்கவில்லை. சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நின்றிருந்தாலும் இனிமேலும் அதை எல்லாமும் தொலைத்துவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான தேவைகளை நீ நிச்சயமாக முன்னெடுத்து வர வேண்டும். நடக்காது என்பது இங்கு சாத்தியமில்லை.
உனக்கு நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. உன்னை ஆட்டி படைத்த இந்த நேரங்கள் இனிமேல் உனக்கு நல்லதை கொடுக்க தயாராகிவிட்டது. உன்னுடைய சிந்தனைகளை சிதறவிடாமல் வராகியினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. இனிமேலும் என் பிள்ளை எந்த நிலையிலும் உன் மனதில் தோன்றும் விஷயங்களுக்காக நீ கலங்காதே. இதையெல்லாமும் சரி செய்ய முடியும். நீ நினைத்தால் எல்லாமும் மாறும் என்பதனை நம்பு. நீ நினைத்தால் எந்த விஷயங்களும் உனக்குள் நல் மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நம்பு. நான் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றத்தை நடத்தி தருவதற்கு முழுக்க முழுக்க காரணம் உன்னுடைய நல்லதொரு புரிதலும் உன்னுடைய சரியான விஷயங்களும். நீ எல்லாமும் சரியான பாதையில் தான் பயணித்து கொண்டிருக்கிறாய். உனக்கு நடக்காது என்று சொன்ன ஒவ்வொருவரும் உன் மீது வன்மங்களை கொண்டு உன்னிடம் கக்கியவர்கள். உன் மீது இவர்கள் கொண்ட வன்மம்தான் அவர்களினுடைய வார்த்தைகளாக வெளிப்பட்டது. நடக்காது என்று இங்கு ஒருவரை பார்த்து சொல்வதற்கு இன்னொருவர் தயாராக இருக்கிறார் என்றால் உண்மையில் அவர்கள் நல்லவர்களாகவே இருக்க முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நாம் நல்ல நிலைப்பாட்டோடு இருக்கும் பொழுது நம்மை சுற்றி எல்லா விஷயங்களும் நம்மை தேடி வந்து நடத்துவதை நம்மால் கண்கூடாக காண முடியும். எந்த நேரமும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உனக்கென புரிய வைக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை இந்த வாழ்க்கையும் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். சரியான திசையில் இந்த வாழ்க்கை உன்னை பயணிக்க வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, உன்னோடு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்குள் பல நல்ல மாறுதல்களை கொண்டு வந்து கொடுப்பதை இனி நீ நினைத்தால் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நீ நினைத்தால் இந்த தாயினுடைய வார்த்தைகளை உன்னால் கட்டாயமாக உணர்ந்து கொள்ள முடியும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனையும் இனிமேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ உணர்வதற்காகத்தான் என்பதனையும் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பு உனக்கு எடுத்து சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழத் தொடங்கு. நல்லது நடக்க அம்மா இந்த விடியலிலேயே உன்னை தேடி வந்து விட்டேன் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடப்பதில்லை என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை அது உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள். எது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த காலம் இனி உன்னை எப்பொழுதும் சரி செய்து கொண்டே இருக்கும். நீ எந்த தவறுகளை செய்தாலும் இந்த தாயானவள் உன்னை தட்டி கொடுக்க மாட்டாள். உன்னிடம் தட்டி கேட்க வருவேன் என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு இருந்தது. ஆனால் இனிமேல் இவை எல்லாமும் மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று இன்று நடக்கும். அதற்கு இந்த வராகி உறுதுணையாக நின்று அதை உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்ல சொல்ல இனி நீ சந்திக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நல்ல மாற்றத்தை நீ பெற்றிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியான விஷயங்களை நிறைவாக பெறும் காலம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் காலம் என்பதனை முதலில் நீ உணர்ந்து நடந்து கொள். எதையுமே சரி எது தவறு எது என்று நாம் யோசிக்க வேண்டிய பக்குவம் நமக்கு இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ளும் காலமும் நமக்கு இருக்கிறது. இனி என்னவாகுமோ ஏதுவாகுமோ
என்பதனை எல்லாமும் நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கான நேரங்கள் உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ தயாராகும். நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியமாகும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். இந்த நேரம் இனி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லாமும் உன் வாழ்க்கையை மாற்றும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.